இப்போ திமுக கூட்டத்தில் சூரஜ்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார், நீ என்ன பேசியிருப்பேன்? ஸ்டாலின் கொண்டுட்டாரு சொல்லியிருப்பீங்களா இல்லையா? எவ்வளோ கேடுகட்ட அரசியல் பண்றாங்க. அருண்ராஜ் சொல்றாரு இவர் நிர்வாகி இல்லைங்க, எப்படி வந்தாருன்னு தெரியல, காவல்துறை எப்படி விட்டாங்கன்னு தெரியலங்கிறாரு. காவல்துறைக்கு என்ன நிர்வாகி லிஸ்ட் வச்சு சூரஜ் நிர்வாகி அப்பா, பாப்பா நீ நிர்வாகி அம்மா இது கேட்டுட்டு இருப்பாங்களா? ஏண்டா நீ வந்து பாச விப்ப, நிர்வாகியோட பாசம் புஷியானந்த் வித்தாருங்க. நான் சொல்றேங்க, நிர்வாகியோட பாசம் 5000 ரூபாய்க்கு வித்துருக்காரு. நான் சொல்றேன் புஷியானந்த் செத்தாலே விஜய் கண்டுக்க மாட்டாரு. அப்படியா செத்துட்டாரா, ஓகே இரங்கல் ஜான் ஒரு இரங்கல் ட்வீட் போட்டுருங்க ஜான் புஷியானந்துக்கு பாரு. அதுதான் விஜய். செங்கோட்டையன் பேச வைக்க கூடாது, அதுதான் முக்கியமான நோக்கம். செங்கோட்டையன் என்னங்க நான் எப்படிங்க பேசாம இருப்பேன், ஏன் ஊருங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் என்ன தெரியுமா? எங்க புஷியானந்தே பேச மாட்டாருங்க. ஓ தமிழ்நாடு என்னோட வீடு தான், நான் பனை விட்டு வெளியே வர மாட்டேன், அதான் ஆன்சரு. நீ ஏன் பனை போன வாட்டி வீட்டை விட்டு வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா சொல்லி சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. வீடு எங்கன்னு யாருக்கும் தெரியுமா? நினைக்கிறேன் நயினார் நாகேந்திரன் கேள்வி கேட்கிற எல்லோரும் முதலில் கேள்வி கேட்கும். இந்த விஷயம் முதல்ல எப்படிங்க வெளியே ரொம்ப வந்துச்சு? அதற்கு முக்கியமான காரணம் ஜான் ஆரோக்கியசாமி பக்கத்திலே இருந்துகிட்டு சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம் சிந்திப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சேலம் தாவேக்கா கூட்டத்தில் ஒரு இளம் பெண் அவங்க குழந்தையோட வந்திருக்காங்க. பத்திரிகையாளர் நியூஸ் 18 பத்திரிகையாளர் அவர் கேட்கிறாரு, ஏமா இந்த மாதிரி உச்சி வெயில்ல குழந்தைய கூட்டிட்டு வரீங்களே, அது 2.5 வயசு குழந்தைய கூட்டிட்டு வரீங்களே, இது வந்து எவ்வளோ சேஃப்டி முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்குற போது, சேஃப்டியெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, தளபதி தான் எங்களுக்கு முக்கியம். இன்னும் அதுவும் கடந்து அவர் கேட்குறாரு, மனசாட்சி இல்லாமல் பேசாதீங்கன்றப்போ எங்களுக்கு மனசாட்சியெல்லாம் கிடையாது, மனசாட்சிக்கு முன்னாடி எங்களுக்கு விஜய் தான் அப்படின்னு பெண்கள் வெரி ஓப்பனாக அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இளைஞர்கள் நிர்வாகிகள் கிட்ட கேட்குறாங்க, வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவர்கள்கிட்ட கேட்கிற போது அங்கேயும் பத்திரிகையாளர் அதே கோபத்தோட கேட்கிறார், இது எப்படி அனுமதிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இங்கே சேஃப்டி இருக்குது, இது கரூர் மாதிரி கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் சேஃப்டி கொடுக்குறோம் அப்படின்னு. இல்லை உச்சி வெயிலில் எப்படி சேஃப்டி கொடுக்க முடியும்னு கேட்குற போது அவங்க வந்து அதுக்கான பதில் அவங்க சரியாக கொடுக்க முடியல, கலைஞ்சு போயிடுறாங்க. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு ஆனால் கட்சி ரீதியாக பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து வெளிப்படையாக சொல்றாரு, ட்விட்டர்ல பதிவிடுறாரு, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி சொல்றாங்க, குழந்தைகள் கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்றாங்க, கர்ப்பிணிகள் வராதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி அந்த நடிகர் மீதான உள்ள ஆர்வமா எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இந்த ரிப்போர்ட்டருக்கு இருக்கின்ற இந்த ஒரு அறச்சீற்றம் அல்லது கோபத்தை நம்ம முதல்ல பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்குறது ஊடகங்கள் தான். ஆனா அந்த ஊடகத்துல பணிபுரிபவர்களுக்கே அந்த கோபம் இன்னைக்கு வருது. ஒண்ணுமே இல்லாத விஜய், இன்னும் வீணா போன விஜய் வந்து நம்ம எல்லாரும் நம்ம ஊடகங்கள் இப்படி தூக்கி நிப்பாட்டிட்டே இருக்காங்களே, அப்ப நம்மளாவது நமக்கான பணியை சரியா செய்யணும் அப்படின்னு ஒரு இடத்திற்கு இந்த ரிப்போர்ட்டர் நகர்ந்திருக்கான்னு பார்க்கிறேன். இதோட நியூஸ் தமிழும் அந்த கரூர் சம்பவத்தின் போது ஒரு ரொம்ப அழுது கண்ணீர் வடிச்சுட்டு அவரும் பேசுறான்னு பார்க்கிறோம். அங்கங்க இருக்கின்ற செய்தியாளர்கள் தான் இன்னைக்கு விஜயோட உண்மை முகத்தை, தாவேக்கோட உண்மை முகத்தை பிரதிபலிச்சுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இது வந்து சோசியல் மீடியாலே வருது அப்படிங்கிற அளவுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நீ கேட்டீங்க, விஜய் தான் சொல்றாரு, புஷியானந்த் தான் சொல்றாரு, அதையும் மீறி ஏன் கூட்டிட்டு வர்றாங்க? நீங்க கரூரா இருக்கலாம், இல்லை அதற்கு முன்னாடி திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் எங்கெல்லாம் சனிக்கிழமை பிரச்சாரங்கள் நடந்துச்சோ, எங்கெல்லாம் விஜயோட கூட்டங்கள் நடந்ததோ அறிக்கை வரும், விஜய்கிட்ட இருந்து அறிக்கை வரும், புஷியானந்த் இருந்து ட்விட்டர் பதிவு வரும். ஆனா லோக்கல் நிர்வாகி என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, வீடு வீடா போய் அங்க குழந்தைகள் இருக்காங்களா, பெண்கள் இருக்காங்களா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அம்மா வந்துருங்கம்மா, அம்மா வந்துருங்கம்மா, தளபதி வராரு, நான் கூட்டத்தை சேர்க்கணும், தளபதி வராரு, வாங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்கன்னு அவங்க ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. நீங்க அதனாலதான் இந்த கூட்டத்திலையும் நீங்க நடந்தது நிர்வாகிகள் கூட்டம், கரெக்டா? இது மாதிரி பொதுமக்கள் கூட்டமே அல்ல. 5000 பேருக்கு QR கோடு கொடுத்து கொடுக்கப்பட்ட கூட்டம். புஷியானந்த் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் அம்பேத்கர் எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கரோட புத்தக வெளியீடு விழாவில் நான் கட்சியில் இருந்தேன். அந்த நேரத்தில் யாருக்கு பாஸ் கொடுக்கணும்னு எழுதி வச்சுக்குவார். இது அவருக்கு ரொம்ப நாளாக பழக்கம், பிளாக் டிக்கெட் வித்து அந்த பழக்கத்தோட இருக்கார் அவர். அதனால ஏன்னா ஜெகதீஸ்வரனுக்கு என்னப்பா சோஃபா பாஸா, ஜெகதீஸ்வரன் சோஃபா பாஸ், நீ என்ன தம்பி, நீ சேர் பாஸ், நீ வந்து அந்த பாஸ் இந்த பாஸ்னா அப்புறம் இந்த மாதிரி. அதனால 5000 பேர் யாருக்கு கொடுத்தாருன்றது புஷியானந்துக்கு தெரியும், நிர்வாகிகள் யாரும் தெரியும். இப்போ முதல்ல இந்த பெண்மணி வந்து கழுத்துல போட்டிருக்காங்க. அப்ப நிர்வாகிகள் இந்த பெண்மணி ஒருவேளை நிர்வாகியா இருந்தா இந்த பெண்மணிக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு புஷியானந்துக்கு தெரிஞ்சிருக்கும், இல்ல சேலம் பார்த்திபனுக்கு தெரியும். முதல்ல எப்படி நீ பாஸ் கொடுத்த அடிப்படையில் இந்த பொண்ணுக்கு நீங்க எப்படி பாஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு வரேன், இது சூரஜ் விஷயத்துக்கு நான் வரேன். அது ஒண்ணு. அதனால முதல்ல இந்த வாலண்டியர்ஸா இருக்கிறவங்களோ இல்ல இந்த மாவட்ட செயலர்கள் இருக்கிறவங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அக்கறை எல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனா விஜயே அறிக்கையா கொடுக்குற அளவிற்கு தன்னோட மாவட்ட செயலர்கிட்ட பேசும்போது இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன், நீங்க மீறி இந்த மாதிரி பெண்களோ குழந்தைகளோ வந்தாங்கன்னா நான் அந்த கூட்டத்துக்கே வர மாட்டேன், கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு என்னைக்காவது ஸ்ட்ரிக்டா பேசியிருக்காரா? இல்ல புஷியானந்த் வந்து அந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா இல்லை. மீடியா வந்து சில நேரம் கேள்வி எழுப்பும் பொழுது இல்லை சார் நாங்கள் தான் சொன்னோமே சார் சமாளிக்கிறதுக்கான வேலைகள் தான் பார்க்குறாங்களே தவிர
உண்மையான அக்கறை தாவேக்காவிற்கு இல்லவே இல்ல, இல்லை. இன்னொரு பக்கம் அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, நிர்வாகிகள் சொல்றாங்க, நாங்க சேஃப்டி கொடுக்குறோம், கரூர் மாதிரி இது நாங்க நடக்காது, நாங்க ஃபுல் சேஃப்டி கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் அவங்க நீங்க கேட்கறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன சேஃப்டி கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒட்டுமொத்தமாக வந்த 5000 நிர்வாகிகளுக்கும் என்ன சேஃப்டி கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. 5000 நிர்வாகிகள், அதற்கு பிறகு காவல்துறை, மறுபடியும் சொல்றேன், நான் உண்மையிலேயே தமிழ்நாடு காவல்துறை மறுபடியும் நான் வந்து கண்டிக்கிறேன். ஏன் நீங்க கடைசி நேரத்துல போய் தொலைறான்னு விட்டுட்டே இருக்கீங்க? இது தவறு பண்ணிட்டு இருக்கீங்க. பாண்டிச்சேரியில அவங்க பாத்தீங்க இல்லையா, அவன் சொன்னார், விஜய் புகழ்ந்தார்ல, ஈசா சிங் மாதிரி நடந்துக்கங்கப்பா, என்னை போட்டு தூக்கி போட்டு மிதி, 40 people have diedன்னு சொன்னது அவர் புகழ்ந்தானே பேசினாரு. அப்ப அதே மாதிரி நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு தான் விஜய் ஆசைப்படுறாரு. ஆனா தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்றாங்க, போய் தொலைறான்ப்பா விடு, 5000 கெஞ்சுறானுங்க, வந்து 5000 பேருக்கு மேல ஆள் வரணும்னு சொல்லி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதனால நாங்க வந்து விட்டுறோம்னு சொல்றாங்க. இந்த நிர்வாகிகள், இந்த 5000 பேர் தானே, இந்த 5000 பேருக்கு சேர் போட விஜயால முடியல. இந்த கூட்டத்துல மேடையில என்ன பேசுறாரு, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவேன், டேய் முதல்ல சேர் போறான்னு நான் சொல்லுவேன். சேர் 5 ரூபா பாலாஜி, நீங்க நமக்கு தெரியாதா, நம்ம எவ்வளவு ஃபங்க்ஷன்லாம் பாக்குறோம், வெறும் 5 ரூபா வாடகை, 5000 சேர் 25000 ரூபா உங்கள்கிட்ட இல்லையா? சாமியானா ஏன் போட மாட்டேங்கிறீங்க? 5000 பேருன்னு கவுண்ட் தெரியும், மீறி வந்தாலும் எவ்வளவு கூட்டம் வரும்ங்கிறது தெரியும். இன்னுமே எனக்கு ட்ரோன் ஷாட் வேணும், ஏன் நீ அடம் பிடிக்கிற, எனக்கு புரியவே இல்லையே. மேல இருந்து பார்க்கும்போது அப்படியே விஜய் கூட்டத்துல முன்னாடியாவது மற்ற கட்சிகளை ஏமாத்தணும், கூட்டணிக்கு யாராவது கூப்பிடுவோம். ட்ரோன் ஷாட்டுக்காக தான் வேற என்ன காரணம்? ஏங்க, எந்த ஒரு அரசியல் கட்சியும் என்ன பண்ணுவாங்க, நீங்க இன்னும் சொன்னா திமுக கூட, அதிமுகவை கூட சாயந்தரம் மாநாடு போடுறாங்க, திருச்சியிலேயே பெரம்பலூர்லயே போட்டாங்கன்னா காலையில சாமியான போட்டுறாங்க. சாயந்தரம் அந்த தாக்கம் இருக்கும், வெயில் தாக்கம் இருக்கும், யாரும் கஷ்டப்படக்கூடாது, தண்ணி கரெக்டா கொடுத்தியா, நீ பார்க்க திமுக சேர்ல ஒவ்வொரு சேர்லையும் ஸ்நாக்ஸ் கரெக்டா வச்சிரு, தண்ணி படல கரெக்டா வச்சிரு, அவங்க மக்கள் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் எங்க சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி, எங்க டாய்லெட்ஸ் கரெக்டா பாயிண்ட் பண்ணி வை, எங்க தண்ணி கொடுக்கணும் வை. இதெல்லாம் நீங்க இந்த திமுக அதிமுக இல்ல வேற எந்த கட்சி கூட்டம், ஐஜேகே கூட வச்சுக்கோங்க, அவங்க கூட இப்போ மாநாடெல்லாம் போட்டாங்க. இல்ல நீங்க புதுசா வர ஏதோ கட்சி, எந்த ஒரு கூட்டத்திலாவது மக்கள் யாராவது மயக்கம் போட்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஏன்னா எஸ்ஓபி போட்டாங்க, எஸ்ஓபி போட்டதே உங்களுக்காக தான். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சியும் உங்களை மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியல் கட்சி இருந்ததே கிடையாது. அது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இல்ல, அது ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். அந்த ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரா இருந்தா கூட அது போட வேண்டிய நோக்கம் தேவை எங்க இருந்து வந்தது? முதல்ல விஜய் மாதிரி ஒரு தாவேக்க மாதிரியான ஒரு தற்கொலை கூட்டமும் ஒரு ஜோம்பி கும்பலும் வந்த பிறகுதான் அது வருது. அதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. இன்னைக்கு அதானே. நீங்க பாருங்க, 5000 பேருக்கு மேல ஒரு தொகை கட்டுங்க, 50000 பேர் ஒரு தொகை கட்டுங்க. இது நான் சொல்றேன், இது வந்து சரியே கிடையாது. முதல்ல கரூர் இல்ல அதற்கு முன்னாடி விஜய் போட்ட கூட்டங்கள் இல்ல, இவங்களே போய் எங்களுக்கு எஸ்ஓபி போட்டு கொடுங்க சார் சொல்லி கேட்ட விஷயங்கள். நீங்க ஒரு அரசியல் கட்சியாக இங்க எல்லோருக்கும் எப்படி செயல்படணும்னு தெரியும். தெரியாத ஒரே ஒரு அரசியல் கட்சி வந்து தாவேக்க மட்டும். அரசியல் கட்சியே அல்ல, அதான் பிரச்சனை. அரசியல் கட்சியே இல்லாத காரணத்தினால என்ன பண்றாங்க, நீங்க எல்லா இடங்கள்லையும் போய் போற இடங்கள் எல்லாம் வந்து கலைவரம். நீ போற இடங்கள்லாம் வந்து நூத்துக்கணக்கான பிரச்சனைகள் நடக்கும். மரத்தை உடைப்பானுங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுவானுங்க, கர்ப்பிணி பெண்கள் மேலே நடப்பானுங்க, எல்லா பிரச்சனையும் நடக்கும். அதற்கு பிறகு நீங்க எஸ்ஓபி போட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் கோர்ட்டும் போக வேண்டிய அவசியம் ஏற்படுது. இல்லாட்டி இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? எவ்வளவோ 12 காலமாக நம்ம அரசியல் கட்சி பார்த்துட்டு தான் வரும். இது வரைக்கும் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு எஸ்ஓபி போடணும்னு வந்திருக்கா? கொரோனா காலத்துல கூட நமக்கு எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ஒரு சேர் உட்காருங்க பண்ண சொல்லி சொன்னாங்களே தவிர, நம்ம கூட்டம் சேராதீங்க, இவ்வளவு கும்பல் சேர்க்காதீங்கன்னு சொன்னாங்களே தவிர, இந்த மாதிரி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வரணும், எவ்வளவு பேரை சேர்க்கணும், ரேலி வரலாமா கூடாதா, நீங்க எப்படி ப்ராப்பரா வரணும், எலக்ட்ரிக் போல்ஸ்ல என்ன பண்ணணும், மரத்துல என்ன பண்ணணும், இது கோர்ட்டே நடக்குது. கோர்ட்டை சிரிக்கிறாரு ஜட்ஜு வந்து, பெஞ்சில் இருக்க ஜட்ஜ் வந்து சிரிக்கிறார். இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏடிஎம்கே உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையான்னு கேட்கிறாரு. சார் எங்க கட்சியில யாரும் மறையற மாட்டாங்க சார் அவர் சொல்றாரு. விஜய் யாரோ நினைக்கிறேன், அவர் சொல்றாரு எங்க கட்சியில மறையற மாட்டாங்க. ஸோ அந்த அளவிற்கு எஸ்ஓபிக்கான காரணமும் தேவையும் இவங்க தான். ஒண்ணு இந்த இதுல நீங்க வந்து இப்போ சேலம், விக்கிரவாண்டி, மதுரை, திருச்சி, பெரம்பலூர் எல்லா இடத்துலையும் போனாங்க. எல்லா இடங்களையும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இல்ல ஒரு சில உயிரிழப்புகள், கரூர்ல பெருவாரான உயிரிழப்பு, மயக்கமட்டு விழுந்தாங்கல்ல. இதுல இருந்து விஜய் என்ன கத்துக்கிட்டார்? 12 மணி கூட்டம் வைக்கிறீங்க நீங்க, 12 to 3. இல்ல அனுமதி கொடுக்கிற நேரம் அதுதான் அப்படின்றாங்க. ஒரு அனுமதி கேட்ட நேரம் அதுவே அந்த அனுப்புனர் பேர் பிரச்சனை பாலாஜி, அவர் பேரு அது ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அவர் தான் வந்து அனுமதி கேட்டிருக்காரு. அவரு கேட்கின்ற அனுமதிக்கான நேரமே 12 to 3. அது ஏன் சொல்லவா, சாயந்தரம் நீங்க வச்சீங்கன்னா லைட் கட்டணும். எதுக்கு நான் காசு செலவு பண்ணணும்? நீங்க அதாவதுங்க, நீங்க ஒரு கூட்டம் போட்டா ப்ராப்பரா மேடை போட்டு அவர் நிர்வாகிகள்லாம் உட்கார வச்சு காலையில இருந்து ஏதாவது பாட்டெல்லாம் வாசிச்சு அதுக்கப்புறம் இதுதான் நடக்கும். மாநாட்டில் மட்டும் 2 பண்ணாங்க. மற்ற எல்லா இடங்களிலும் இந்த பஸ்ஸை கட்டிட்டு, இந்த பஸ் மட்டும் நமக்கு போதும் தளபதி, உங்களுக்கு என்ன தளபதி, ஏசியில் நீங்க இருக்கணும், ஏசி உங்களுக்கு ஃபுல் ஏசி இருக்கு, பஸ்லேயே உட்காந்துக்காங்க, நாங்கள் சொல்ற நேரத்தில் மட்டும் மேலே வந்துட்டு போனீங்கன்னா போதும்.
உங்களோட கம்ஃபர்டபுள் இருக்கல, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை இல்லப்பா. நீங்க மேடை போட்டா கூட அவருக்கு வேர்க்கும், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கணும். எதுக்குப்பா அவர் வேர்க்க வைக்கணும்? இல்ல வேண்டாம். பொதுமக்கள சந்திச்சா கூட அது பரவால்ல. ஆனா நிர்வாகிகள் சந்திப்பு தானே, அப்ப அது இன்னுமே அத பெட்டரா பண்ணிருக்கலாம்ல. தாராளமா பண்ணலாமே. நான் முதல்ல இந்த ஓப்பன் கிரவுண்ட்ல எதுக்கு 10 ஏக்கர் இடம் வாங்கி இவங்க பண்றாங்கன்னே பெரிய குழப்பம் இருக்கு எனக்கு. அதை தாண்டி ஏன் சாயந்தரம் வைக்கலன்னா ஒரே ஒரு காரணம், லைட் கட்டணும். இந்த லைட் கட்டுறதுக்கு ஏன் காசு செலவு பண்ணணும்? இதுதான் புஷி ஆனந்தோடைய கேள்வி. இது ஏன் நம்ம பண்ணணும்? சரி, நீங்க சாமியானா போடல. நீங்க வந்து சேர் போடல. ஒவ்வொரு மதுரையில முதற்கொண்டு பார்க்கணும். அந்த சாமியான பிச்சை எடுத்துட்டு, சாமியானா இல்ல, கீழ அந்த தரை விரிப்பு இருக்கு இல்லையா? அத பிச்சை எடுத்துட்டு வந்து எல்லாம் போத்திட்டு உட்கார்ந்தாங்களா? விக்கிரவாண்டி மாவட்டத்துல தண்ணி இல்லாம போய் டாய்லெட் தண்ணி குடிச்சாங்களா? மதுரை மாநகர எல்லாத்தையும் கிழிச்சிட்டோம்னானுங்க. அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் கிடைக்காம போச்சா? அப்ப இதுலயுமே நீங்க 5000 பேர்னு சொன்னீங்க. ஆனா கடைசி நேரத்துல எல்லாத்தையும் விட்டாங்க. எத்தனை பேருக்கு நீங்க தண்ணி பாட்டில் அரேஞ்ச் பண்ணீங்க? இல்ல இப்போ ஃபன் பண்றது ஆதவர்ஜுனா இல்லையா அப்போ? அத ஒரிஜினல் சொல்றேன். அந்த ஃபண்டையாவது ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணணுமா இல்லையா? நீங்க அத ஒரிஜினல் எவ்வளவு தான் குடுத்துட்டே இருப்பாரு. நீங்க புஷி ஆனந்த் கொடுக்க மாட்டாரு, இவர் கொடுக்க மாட்டாரு. சோ இந்த காசுலயும் நீங்க கமிஷன் அடிக்கலாம் தானே. நான் இன்னொன்னு சொல்லவா? நான் முதல்ல சொன்னேன்ல. இந்த நிர்வாகி, இந்த பொண்ணு நிர்வாகி எப்படி வந்துச்சு? இல்ல சூரஜ் வந்து எப்படி வந்தாரு சொல்லவா? இதையும் வித்துட்டார் புஷி ஆனந்த். நிர்வாகியோட பாச புஷி ஆனந்த் வித்தாருங்க, நான் சொல்றேங்க. நிர்வாகியோட பாச 5000 ரூபாய்க்கு வித்திருக்காரு. இதுதான் உண்மை. எல்லா நிர்வாகிகள் பாஸ் வாங்கி இங்க 5000 பேர் எத்தனை நிர்வாகிகள் வந்தாங்க? அந்த இடத்துல ஒன்றியம் இல்லையா? கிளை இல்லையா? நகரம் இல்லையா? நான் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முன்னாடியே சேலத்துல முதல்ல கூட்டம் போட்டாங்க. ஐயனார் ஐயாலாம் அங்கதான் முதல்ல வந்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கூட்டத்துல வந்ததே ஒரு 2000 பேர் கிட்ட வந்தாங்க. லோக்கல்ல இருக்கிறவங்க நல்லா நல்ல வேலையெல்லாம் பார்த்திருந்தாங்க. அப்ப அதுல நிர்வாகிகள் இருக்காங்க, நிச்சயம் நிர்வாகிகள் இருக்காங்க. அது ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் இல்லாம இருக்கலாம். இல்ல இல்லாம. பட் ஆனா அவங்க வராம பொதுமக்களாக இருக்கக்கூடிய இவங்க இந்த பொண்ணு எப்படி இந்த குழந்தையை தூக்கிட்டு வந்துச்சு, சூரஜ் எப்படி உள்ள வந்தான்னு கேட்டீங்கன்னா, இந்த பாஸ வித்துட்டாங்க. ஃப்ரெண்ட் பாஸ் குடுத்தாரு. அந்த பாஸ அத பயன்படுத்தி ஃப்ரெண்ட் எப்படி கொடுத்தாரு? இந்த ஃப்ரெண்டுக்கு யார் கொடுத்தா? இந்த ஃப்ரெண்ட் நிர்வாகியா அப்போ? நிர்வாகியா இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு விஜய் பார்க்கணும் தானே முடிவு பண்ணியிருப்பாரு. ஏன் அவரு, ஏன்னா எங்க தலைவன் பேச போறான், இந்த முக்கியமான விஷயம் பேச போறான், நிர்வாகி அண்ணா கேட்கணும்ல. அவர் ஏன் பாஸ் கொடுத்து, அவன் ஏதாவது பேசிட்டு போறாப்பா விடுப்பா, நான் கையில ஒரு 5000 கிடைக்கும் நமக்கு. இதான் நடக்குது கட்சியில. தூய சக்தி மேல இருந்து பேசிட்டு இருக்கு. இந்த தீய சக்தி எல்லாம் கீழே உட்காந்து பாச வித்துக்கிட்டு இருக்கு. இப்படிதான் உங்களை எல்லாத்தையும் கொள்றானுங்க. ஏன்னா அருண்ராஜ் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் எங்க நிர்வாகி இல்லங்க. சரி, அவர் எப்படி உள்ள வந்தாரு தெரியல. காவல்துறை தானே இதை பார்த்திருக்கணும். பேட்டி கொடுத்திருக்காரு. நீங்க பாருங்க. வெக்கமாவே இல்லையா அருண்ராஜுக்கு? நான் கேட்கிறேன். உண்மையிலே எனக்கு பயங்கர கோவமா இருக்கு அருண்ராஜ் மேல. நிர்மல்குமார் என்ன சொல்றாரு? ஏங்க அவருக்கு வந்து ஏதோ நோய் ஏற்கனவே இருந்திருக்கு, அவங்க செத்து போயிட்டாரு. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? நான் இப்படி பொருத்தி பாருங்க. உங்களுக்கு தாவேக்காவோட தற்கொலைகளுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இது ஒரு திமுக கூட்டம். இந்த திமுக கூட்டத்துல சூரஜ்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. நீ என்ன பேசியிருப்பேன்? ஸ்டாலின் கொண்டுட்டாரு சொல்லிருப்பீங்களா இல்லையா? ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்து சூரஜ்ங்கிற ஒரு அழகான உயிரை எடுத்துட்டாரு. 2 குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க உங்களுக்கு இருக்கு. அவங்க போய் கேள்வி கேட்டா அவங்கள வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏற்கனவே அவருக்கு இருத நோய் இருக்குன்னு ஸ்டாலின் பொய் சொல்ல கூச்சப்படம் போய் பேசுறாரு. இது பேசியிருப்பீங்களா இல்லையா? நீ யார்? நீ தாவேக்க உனக்கு புரியவே இல்லை எனக்கு. எவ்வளவு கேடுகட்ட அரசியல் பண்றாங்க. அருண்ராஜ் சொல்றாரு இவர் நிர்வாகி இல்லங்க, எப்படி வந்தாருன்னு தெரியல, காவல்துறை எப்படி விட்டாங்கன்னு தெரியலங்கிறாரு. காவல்துறைக்கு என்ன நிர்வாகி லிஸ்ட் வச்சு சூரஜ் நிர்வாகி அப்பா, பாப்பா நீ நிர்வாகி அம்மா, இது கேட்டுட்டு இருப்பாங்களா? ஏண்டா நீ வந்து பாச விப்ப, நீ 5000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டே இருப்ப. போலீஸ் வந்து நீ பாச வித்தியா விக்கலையா, நீ யாராட்டெல்லாம் வித்திருக்க லிஸ்ட் எடுத்து அவங்க நோட் பண்ணிட்டு இருக்கணுமா? கூச்சப்படாம சொல்றாரு அருண்ராஜ். யார் முதல்ல போய் பார்க்கணும்? இவ்வளோ மீடியா பிரஷர் ஆன பிறகு எல்லோரும் பேசி, நான் சொல்ல போனா நான் வந்து இந்த கூட்டம் நடக்கும்போது நியூஸ் எடிட்டில் பேசணும். இன்னும் சேர் போட வக்கில்லையா இந்த கட்சிக்கு? இன்னும் சாமியான போட வக்கில்லையான்னு கேட்டேன். கொஞ்ச நேரத்தில் சூரஜ்ங்கிற உயிர் போயிருச்சு. ஸோ ப்ரெஷர் தொடர்ச்சியா வர வரதான் அட்லீஸ்ட் வந்து ரொம்ப கடைசி நிமிஷத்துலயாவது இந்த பார்த்திபன் போய் அந்த உறவினர்கள்லாம் பிரச்சனை பண்ண பிறகு நான் மகாராஷ்டிராவுக்கு உடலை அனுப்புறதுக்கு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு செய்திகள் வருது. இன்னைக்கு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டம் நடத்தினவங்க வந்து உடலை ஏன் உடலை வாங்கிட்டாங்கன்னா ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லி கொடுத்த மாதிரி தகவல் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. 5 லட்சம்லாம் அபிஷியல் வந்தாதாங்க தெரியும். நீங்க கரூர் விக்டிம்ஸ்க்கு இந்த மரியவல்சன் என்ன சொன்னாரு? ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தத்தெடுத்து மாசம் 5000 ரூபா, அதுக்கப்புறம் அவங்களுக்கான படிப்பு உதவி, அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இது எங்க குடும்பம் ஆதவர்ஜன் அதானே பேசினாரு. ஆதவர்ஜன் நீங்க போய் கேளுங்க, அந்த குடும்பங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேளுங்க. மரியவல்சன் கூப்பிட்டு கேளுங்க, விஜய்டே போய் கேளுங்களேன். இது வரைக்கும் அவங்க சொந்த கட்சிக்காரங்க உயிர் போனதுக்கே ஒன்றும் பண்ணது இல்லைங்க. திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அவரும் பெரிய கரப்டான ஆளு தான். சரி, இறந்து போயிட்டார், விட்டுருவோம். சஜி இறந்து போனாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு புஷி ஆனந்தும் விஜய் என்ன பண்ணாங்க? அவன் ரொம்ப நாளா மக்கள் இயக்கத்துல இருந்து இருக்கிற ஆளு. நியாயப்படி பார்த்தா விஜய் அவரோட உடலுக்கு போய் அஞ்சலி செலுத்திருக்கணும். விஜய் கண்டுக்கவே இல்லை. இங்க ஒருத்தர் காஞ்சிபுரத்துல செங்கல்பட்டுல ஒருத்தர் ரொம்ப நாள் சூரியநாராயணன் நினைக்கிறார், ரொம்ப நாள் நிர்வாகி, அவர் இறந்து போனாரு. விஜய் கண்டுக்கவே இல்லையே. நான் சொல்லல, புஷியானந்த் செத்தாலே விஜய் கண்டுக்க மாட்டார். அப்படியா செத்துட்டாரா? ஓகே, இரங்கல் ஜான் ஒரு இரங்கல் ட்வீட் போட்டுருங்க ஜான் புஷியானந்துக்கும் பாரு. அதுதான் விஜய். இப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன சொல்றாரு? நான் எந்த எல்லைக்கு பண்ணி மனிதாபிமானம் உனக்கு இருக்கா? உன்னோட கூட்டத்திற்கு வந்து கருவுல செத்து போன பிறகும் அந்த மக்களுக்கு ஏண்டா நீ சாமியான பொல்லன்னு கேட்டா நீ மனுஷன்.
12 மணிக்கு நின்றுட்டு இருக்காங்களே, கலந்து ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களாப்பா? என்ன என்ன ஆனந்த் என்ன நடக்குது? ஜான் ஏதாவது ஒழுங்கா நடக்குதா நடக்கல? என்னப்பா நடந்துட்டு இருக்குன்னு கேட்டிருந்தா உண்மையிலே மனுஷன். அது பத்தியான கவலை இல்ல. நீ ஸ்கிரிப்ட் சார், இன்னைக்கு ஸ்கிரிப்ட்ல ஒரு சேஞ்ச் சார். என்ன என்ன ஜான்? வேற யாரும் பேசக்கூடாது, நீங்க மட்டும் தான் சார் பேச போறீங்க. ஓகே அப்படியா? சரி நானே எல்லாத்தையும் அது ஏன் நடந்துச்சு? செங்கோட்டையன் பேச வைக்கக்கூடாது. சேலத்துல போய் செங்கோட்டையன் பேசக்கூடாது. அதுதான் அவங்களுடைய நோக்கம் அன்னைக்கு. செங்கோட்டையன் பேசினா கண்டிப்பா அந்த எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பாரு. அவர் வீராவசமா பேசியிருப்பாரு. அதை தவிர்க்கணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் போன வாட்டி ஊழல் சக்தின்னு சொன்னவர் இந்த வாட்டி மறுபடியும் என்ன பண்றாரு? அதிமுக நான் ஏன் பேசணும்னு சொல்லிட்டு கடந்து வர்றாரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வைக்கிறாங்க. செங்கோட்டை என்னங்க நீங்க ஏன் எடப்பாடி அட்டாக் பண்றதுல என்ன இப்ப அவங்க தான் கடுமையா அட்டாக் பண்றாங்க. இல்ல அதான் சொல்றேன். ரொம்ப அட்டாக் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறனால பேசாம எல்லா பக்கமும் போட்டு அடிக்கிறாங்க நம்மள. திமுக அடிக்கிறாங்க. சொல்ல திமுக பெருசா அடிக்கவே ஆரம்பிக்கும். திமுக கண்டுக்க கூட இல்ல. அதிமுக அட்டாக் பண்றாங்க. வேண்டாம் நமக்கு அந்த வேலை வேண்டாம். நம்ம பேசாம இருப்போம். நம்ம ஏன் அவங்களை வம்புழுக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வராங்களா என்னன்னு தெரியல. செங்கோட்டையன் பேச வைக்க கூடாது. அதுதான் முக்கியமான நோக்கம். செங்கோட்டையன் என்னங்க நான் எப்படிங்க பேசாம இருப்பேன்? ஏன் ஊருங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் என்ன தெரியுமா? எங்க புஷியானதே பேச மாட்டாருங்க. ஓ இது என்ன புதுசா இருக்கு? பொதுச்செயலாளர் பேசுவாங்க. ஆமா பொதுச்செயலாளர் பேசுவாங்க. அப்ப அதை வச்சு அவரும் பேச மாட்டாருங்க. இந்த இடத்துல விஜய் மட்டும் தாங்க பேசுறாரு. அப்ப செங்கோட்டையன் என்ன பண்ணுவாரு? பொதுச்செயலாளரே பேசலையா? போய் என்னப்பா கட்சி நடத்துறாங்க? அவர் வண்டியில ஏறலையே செங்கோட்டையன். அவர் தனிச்சல்ல இருக்காரு. என்ன சொல்றாரு? இந்த அவமானங்கள் எல்லாம் அவர் படக்கூடாது. இந்த வயசுல பட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. இதை பேச வைக்க கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு ஒரு ப்ராப்பரான கூட்டத்தை கூட நடத்த தெரியல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 5000 பேருக்கு கூட்டமே நடத்த தெரியாத ஒரு தலைவர் என்ன சொல்றாரு? 5 கோடி மக்களுக்கு நான் பியூர் நல்ல கவர்னன்ஸ். யார் நினைச்சாலும் அப்படி சூப்பர் கவர்னன்ஸ் கொடுக்கலாம். தமிழ்நாடு என்னோட வீடு தான். நான் பனை விட்டு வெளியே வர மாட்டேன். அதான் ஆன்சர். நீ ஏன் பனை போன வாட்டி வீட்டை விட்டு வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா சொல்லி சொல்றாங்க. எல்லாம் சொல்றாங்க. வீடு எங்க இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? என் வீடே தமிழ்நாடு தான். வீடு அதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்றது அது பயங்கரமா ட்ரோல் ஆகுது. பயங்கர விமர்சனம் ஆகுது. விஜய் அதெல்லாம் கொஞ்சம் பாக்குறாரு போல. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. என்ன இவ்வளவு ட்ரோல் ஆயிட்டு இருக்க நீ? ஏன்னா 3ஆம் ஆண்டு விழாவில் போயிட்டு நீ மொக்க நல்ல டான்ஸரா இருந்தா டான்ஸ் கூட சரியா ஆட மாட்டேங்கிறான்னு மொக்க பண்ணிருப்பாங்க அவரை. அதில் அவரால் பார்த்து தாங்க முடியல. அப்ப என்ன பண்றாரு? சார் இப்ப என்னதாங்க பண்ணலாம்? நான் வீட்டோட வெளியே இருப்பேன். அதெல்லாம் வர வேணாம் சார், நான் பாத்துக்கிறோம் சார். என்னால வெளியில வர முடியாதுப்பா, நான் பஸ்ஸுக்குள்ளே தான் இருப்பேன். அப்ப நீங்க வந்து உங்க வீடே தமிழ்நாடு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம் சார். இந்த வாட்டி மக்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி தானே சார். வர்றவங்க நம்ம ஆட்கள் தற்கொலை கூட்டம் தானே சார். அது ஏமாத்திக்கலாம். இல்ல அதான் இவ்வளோ மலை மீறி ஏறக்கூடாதுன்னு சொல்றாங்க. பார்த்திபன் வந்து சொல்லிட்டு இருக்காரு, மலை மீறலாம் ஏறிடுவாங்க, அதெல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு. ஆனா அதையும் மீறி மலை மீது ஏறி சில ஆட்கள்லாம் பார்க்க முடியும். புகைப்படங்கள்லாம் ட்ரோன் ஷாட்ல பாக்குறோம். இன்னொரு பக்கம் குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க. நம்ம ஏன் இப்படி நடக்குது? தொடர்ச்சியா அந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்களா? இல்ல அந்த அளவுக்கு அதாவது இது 2 பக்கமேங்க. நீங்க நான் சொல்றேன் இல்லையா, இந்த ப்ராசஸ்ல விஜயும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும், மக்களும் இந்த முயற்சிகளை மேற்கொள்ளணும். இது எப்பயோ ஆரம்பிச்சிருக்கும். நான் தான் சொன்னேன், நீங்க இந்த மக்களை அரசியல் மயப்படுத்துங்க உடனே வந்து மற்ற கட்சிகள் அரசியல் மயப்படுத்திட்டாங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இல்ல, நீங்க வந்து மற்ற கட்சிகள் அந்த மாதிரி மறை ஏறுறது, இதை பிடிச்சி தொங்குறது, குழந்தைகளை கூட்டிட்டு வர்றது, சத்தா விட பரவாயில்லன்னு சொல்றது, இல்லை மனசாட்சியெல்லாம் எனக்கு கிடையாது, விஜய் தான் முக்கியம்னு இந்த அளவுக்கு ஒரு ஆச்சரிய கூட்டம் எந்த கட்சியிலும் கிடையவே கிடையாது. அதான் நம்ம சொல்றோம். அட்லீஸ்ட் அந்த ஒரு காமன் சென்ஸ் கொண்டு வாங்க. நீங்க வந்து அரசியல் பயப்படுத்தலாம் வேண்டாம். அம்பேத்கர் யார், காமராஜர் யார், வேறுமங்க அதெல்லாம் வேணவே வேணாம். மனுஷனா மாறு. காமன் சென்ஸை கொஞ்சம் வளர்த்துக்கும். இந்த மாதிரி ஒரு கூட்டம் அவர் செந்தியார் கேட்டார் இல்லையா, அந்த மாதிரி கூட்டம் வந்தா குழந்தைகளை நான் கூட்டிட்டு போக மாட்டேன். 40 உயிர்கள் போனதை பார்த்தேன், அதில் நிறைய குழந்தைகள் இறந்து போனதை கண்ணால பார்த்தேன். அதை நான் வந்து உணர்ந்து நான் செயல்படுறேன் அப்படிங்கிற ஒரு இடத்திற்காவது நீ நகருன்னு தான் சொல்லும். இதை விஜய் என்ஷூர் பண்ணணும். விஜய் முதல் கூட்டத்தில இருந்து ராணுவ கட்டுப்பாடு கதையெல்லாம் ஜான் எழுதி கொடுப்பாரு. அதெல்லாம் சும்மா போட்டு விட்டுருப்பார் ட்விட்டர்ல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டத்தை திருத்துவதற்கு விஜய் என்ன செய்தார்? இல்ல அந்த லோக்கல் நிர்வாகிகள் என்ன செஞ்சாங்க? இந்த லோக்கல் நிர்வாகிகளுக்கு என்ன கூட்டத்தை கூட்டணும், சேர்க்கணும், அவ்வளவுதான் நமக்கு முக்கியம். இவங்களுக்கு வந்து அதை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதோ, அந்த வாலண்டியர் ஸ்ட்ரிக்டா இருக்கணுங்கிறதோ அதெல்லாம் அவசியமே கிடையாது. என்ன சொல்லல, இந்த வாலண்டியர்ஸுக்கு ஒரு பெருசா கிளாஸ் எல்லாம் ட்ரைனிங்லாம் எடுத்தாரு. அந்த வாலண்டியர்ஸ் அந்த நீங்க சொன்ன மாதிரி சொன்னா, இது கரூர் இல்லைனா சேலம்னா சேஃப்டி கொடுத்துட்டோம்னா என்ன கொடுத்தீங்க? எனக்கு புரியவே என்ன கொடுத்தீங்க நீங்க? சேஃப்டினா முதல்ல என்னன்னே உங்களுக்கு தெரியல. நீங்க அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்கு வந்து நான் கொடையாவது கொடுத்தேன். ரொம்ப சிம்பிளா கொடை கொடுத்தேன். அந்த அம்மாவும் குழந்தையும் ஓரமா போய் நில்லுங்கம்மான்னு சொல்லி சொன்னா, ஒரு மரத்துக்கு கீழே நிப்பாட்டி வச்சாங்க. அப்படின்னா கூட சேஃப்டி கொடுத்தா சொல்லுங்க. இவனுக்கு என்னன்னே புரியல. அவனுக்கு சேஃப்டி எனக்கு புரியல. சேஃப்டி இருக்குன்னா எல்லாரும் என்னமோ அவர் கேள்வி கேட்டவரான்னு எல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பாரு, நான் ஒன்னு வீடியோ எடுத்து மிரட்ட போறேன் பாரு, திருந்துங்கடா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சுத்தமா அவளுக்கு ஒரு அறிவற்ற கூட்டத்தை விஜய் வந்து ரொம்ப வளர்த்து எடுத்துட்டே இருக்கார். அதுல இன்னொன்னு, அந்த ஒரு பொண்ணு சொல்லுது, 38 பேரை வந்து ஊசி போட்டு கொண்டீங்கல்ல நீங்க, யார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா? எவ்வளவு கரெக்டா மாறிட்டாங்க பாருங்க. இது கிட்டத்தட்ட நீங்க பாஜகவோட வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல நமக்கு தெரியும் எவ்வளவு மோசமாக வந்து சித்தரிப்பு நடக்கும். மோடியை பார்த்து ட்ரம்பே வந்து கை கட்டி நிக்கிறாரு, அரண்டு போயிட்டாரு. இன்னைக்கு மோடி கம்பு எடுத்தாருன்னா பாகிஸ்தான் அழிஞ்சிரும். இப்படிலாம் கதை விட்டுறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். மோடி நினைச்சா பெட்ரோல் விலை குறைச்சிருவாரு, டாலர் விலை குறைச்சிரு, இந்த கதையெல்லாம் பார்த்திருக்கோம். இதை விட மோசமான ஒரு கூட்டத்தை விஜய் வளர்த்துக்கிட்டு இருக்காரு.
அப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம 38 பேரை விஷ ஊசி போட்டு கொன்ன அது குரூப் ஒன்று இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசுது அப்படின்னா அதோட மைண்டுக்குள்ள எவ்வளவு விஷத்தை திணிச்சிட்டு இருக்காங்க இந்த குரூப் அப்படின்னு பாருங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ஆனா 40 பேர் நம்ம தானே கொன்னோம், இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு இந்த பக்கம் ஒருத்தர் பேசிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரியான கும்பல்களை தொடர்ச்சியாக விஜய் வளர்த்துக்கிட்டே இருக்காரு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை நமக்கு காமிக்குது. இங்க வந்து விஜய் ஜெயிக்க போறது கிடையாது. ஆனா இந்த கூட்டத்தை நம்ம எப்படி சரி பண்ண போறோங்கிறது எனக்கு உண்மையிலே பெரிய ஒரு பயமா தான் இருக்கு. நீங்க சமூகம் சார்ந்த அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் தனிப்பட்ட ரீதியிலான விமர்சனத்தை முன் வச்சாரு. அது சமூக வலைதளங்கள்ல, மீடியாக்கள்ல இன்க்ளூடிங் திமுக காரங்களே வந்து சில பேர் நயனா நாகேந்திரன் இப்படி தனிப்பட்ட ரீதியாக விமர்சனம் பண்ணிருக்க கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. த்ரிஷாவை மையப்படுத்தி த்ரிஷா கிட்ட இருந்து வெளியில வரணும் விஜய் அப்படின்னு, அவர் வீட்டை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இப்படி ஒரு சர்க்காஸ்டிக்கா சொல்றேன்னு சொல்லிட்டாரு. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது தனிப்பட்ட ரீதியா விமர்சனத்தை ஒரு தலைவரே பேசுறாருல, அது எப்படி பார்க்கிறது நம்ம? இல்ல நீங்க ஆரம்ப காலத்துல விஜய்க்காக பேசியவர்கள் சில பேர் அரசியல் விமர்சகர்கள்ங்கிற பேர்ல சில பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதுல வந்து ஒரு ஒரு நபர், அவர் பேரை சொல்ல நான் விரும்பல. ஒரு நபர் கேட்டீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு 10,00,000 பேர் திரள்வார்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் கூட வராதும்பாரு. இப்போ என்ன ஒரு குழப்பம் வரும்னா ஏதோ பேமெண்ட் பிரச்சனை இருக்கு, ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அவருக்கும் பேமெண்ட் செட்டில் ஆகிட்டு அந்த மாதிரி பேசுவார். புஷியானந்த் கடுமையாக அட்டாக் பண்ணிட்டே வருவார். அவர் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு வீடியோ கூட இன்னுமே இருக்கு, விஜயோட பர்சனல் லைஃப் குறித்து பேசுறார். விஜயோட பர்சனல் லைஃப் குறித்து பேசி விஜய்க்கு வந்து எத்தனை மனைவிகள் தெரியுமா, விஜய் வந்து யார் யார் கூடலாம் இருக்கார் தெரியுமான்ட்டு ஃபுல்லாக பேசுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இது எப்படி இவர் பேசுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி இந்த நபருக்கு இந்த தகவலாம் கொடுக்குறாரு. அவர் த்ரிஷா வீட்டில் இருக்காரா இல்லையாங்கிற தகவலை கொடுக்குறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் ஜான் ஆரோக்கியசாமி கூடவே இருக்க ஜான் ஆரோக்கியசாமி கொடுக்குறாரு. இப்போ நினைக்கிற நயினார் நாகேந்திரனை கேள்வி கேட்கிற எல்லோரும் முதலில் கேள்வி கேட்க, இந்த விஷயம் முதல்ல எப்படிங்க வெளியே ரொம்ப வந்துச்சு? இந்த வீடியோ இன்னும் பாப்புலரான வீடியோ தான் அது. இந்த மாதிரி விஷயங்கள் அரசல் புரசலாக இருந்த விஷயங்கள் எப்படி ரொம்ப பாப்புலர் ஆனிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு முக்கியமான காரணம் ஜான் ஆரோக்கியசாமி. பக்கத்திலே இருந்துகிட்டு விஜயோட பர்சனல் லைஃப் என்ன, விஜய் வாழ்க்கையில் என்ன நடக்குது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றவர் அவர் தான். இப்போ அவரை நம்ம கேள்வி எழுப்பணுமா எழுப்பக்கூடாது? நயினார் நாகேந்திரன் பேசுறது பொலிட்டிக்கலி தவறு, பொலிட்டிக்கலான இதுக்கு எதுக்கு நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்று, விஜய் அவர்கள் வந்து இப்போ கீர்த்தி சுரேஷோட திருமணத்திற்கு ஒன்றா போனார். அப்போ அந்த இடத்துலயும் சில கான்ட்ரவர்சிஸ்லாம் ஆச்சு. நீங்க ஒரு அரசியல்வாதியாக நீங்க உங்களோட பர்சனல் லைஃப்பை நீங்க இது கொண்டு வரும்பொழுது ஹிட்டிங் பிலோ தி பெல்ட் நடக்க தான் செய்யும். நீங்க எல்லாருமே ரொம்ப யோகியவான்கள், ஐயோ விஜய் எப்படி நீங்க பேசலாம், எப்படி பேசலாம் அப்படின்ட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா எல்லா கட்சியிலும் அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொன்று சொல்றேன், இன்னைக்கு இவர் பேசினாருன்னு இப்போ நயனார் நாகேந்திரன், இப்போ இதற்கு ரெசிப்ரோகேஷனா தாவேக்கோட விர்ச்சுவல் வாரிசு என்ன பண்றாங்க? எவ்வளவு கீழ்த்தரமா ஹிட்டிங் பிலோ தி பெல்ட் பண்றாங்க தெரியுமா? எவ்வளவு கீழ்த்தரமா. விஜய் இதை கண்டிப்பாரு? இப்போ இதை கண்டிக்கிறீங்கல்ல, விஜய் இதை கண்டிப்பாரா? அப்ப நீங்க அவன் தான் பேசிட்டாரு, கடந்து போங்கப்பா, விட்டுருங்கப்பா. விஜய் கூட வேண்டாம், இல்ல யாதவ் அர்ஜுனாவோ இல்ல யாரோ ஒரு நிர்வாகி. இது மட்டும் இல்லங்க, தொடர்ச்சியாக இன்னைக்கு கடுமையான அவதூறுகளை பேசுகின்ற கும்பலாக தாவேக்கோட கும்பல் இருக்கு. எல்லாத்தையும் ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் உன் வீட்டில் நம்ம பேச கூச வார்த்தைகள் எல்லாம் அவங்களோட மனைவி குறித்து, மகள் குறித்து. ஏன் பராசக்தி படம் ரிலீஸ் ஆகும்போது சிவகார்த்திகேயன் பொண்ணு குறித்து என்ன பேசினானுங்க இவனுங்க? இந்த கும்பல் தானே பேசுச்சு. இந்த கும்பல் ரொம்ப யோகியமான கும்பலா, இல்ல விஜய் ரொம்ப யோகியமான மனிதரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நம்ம நயினார் நாகேந்திரன் பேசியது தவறு அப்படின்னு எல்லாரும் கண்டிக்கிறப்ப நம்ம கண்டிக்கலாம். ஆனால் அவர் பேசியதுல உண்மையே இல்ல, நம்ம வந்து விஜய் ரொம்ப யோகியமானவர், பர்சனல் லைஃப்ல ரொம்ப சரியா இருக்காரு, அவர் குடும்ப லைஃப்ல ரொம்ப கரெக்டா இருக்காருன்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஏமாற்று வேலையாக தான் இருக்கும். நான் அதுக்கு மேல அதை பத்தி பேச விரும்பல. பட் ஆனா அவர் பேசியது பொலிட்டிக்கலி அது தப்பா இருக்கலாம். பட் ஆனா அதில் விஷயம் இல்லாமல் இல்லை. ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. கோடி கோடியே பணம் கொடுப்பாங்க, கொட்டுவாங்க, அதெல்லாம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு விசில்ல ஊதி தள்ளுங்க அப்படின்றாரு. முதல்ல விஜய் உண்மையிலேயே அவர் நேர்மையானவர் இல்ல. நீ வந்து அவர் தூய சக்தின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து அபராதம் கட்ட மாட்டேன்னு சொல்லி ஓடி ஓடிற ஆளா இருக்கார். ஆனா அட்லீஸ்ட் என்கிட்ட வர்ற இளைஞர்களை நான் தூய சக்தியா மாத்தணும்னு நினைச்சாருன்னா அவர் சொல்லிருக்க வேண்டிய விஷயம் என்பது, காசு வாங்காதீங்க, கோடி கோடியே கொட்டுவாங்க, எலெக்ஷனுக்கு பணம் கொடுப்பாங்க, வாங்காதீங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் வாங்காம தடுங்க. இல்ல, அது உங்களுடைய பணம் தான், உங்களுடைய வரி பணம் தான், உங்களுக்கு வருது, நீங்க வாங்கிக்கங்கன்னு சொல்றாரு. நீங்க அப்ப இது எப்படிங்க சரியாகும்? அப்ப வாங்கினவங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க? வாங்கிட்டு வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? நீங்க இன்னைக்குமே வந்து கிராமப்புறங்கள்லாம் நடக்கிறத பார்க்க தான் செய்யணும். காசு வாங்குறாங்க, நீ காசு வாங்கிட்டு அந்த காசு வாங்கிட்டோங்கிற ஒரு இதுக்கு ஓட்டு போடுறவங்க இருக்க தான் செய்யறாங்க. நீங்க ஆனா இப்போ எல்லாருமே காசு கொடுக்குறாங்க பார்த்தீங்க. திமுக, அதிமுக ரெண்டு கட்சியுமே கொடுக்குறாங்கன்னு சில நேரம் நம்ம குற்றச்சாட்டுகள் வருது. மக்கள் ஆனால் யாரோ ஒருத்தர் இதுல வந்து யார் ஜெயிப்பார்களோ அவர்களுக்கு நம்ம வாக்களிப்போம். ஆனா எல்லாரும் காசு கொடுக்குறாங்க, வாங்கிக்கோன்னு ஒரு இடத்துல இருக்காங்க. உண்மையான மாற்றத்தை விரும்பக்கூடிய விஜய் சொல்லிருக்க வேண்டிய விஷயம் என்பது, இல்ல வாங்காதீங்க, காசு வாங்குற தப்பு. அது வாங்குறாங்க வாங்கல, அட்லீஸ்ட் கொள்கை ரீதியாக இன் பிரின்சிபலாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, காசு வாங்காதீங்க, இந்த காசை நம்ம வாங்கக்கூடாது, நம்ம அப்பதான் கேள்வி எழுப்ப முடியும்.
நீங்க வாங்குறது மட்டுமல்ல உங்களுடைய அப்பா அம்மாவையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா விஜய் ஒரு மாற்றத்தை விதைக்க விரும்புறார் அப்படின்னு நம்ம போயிருக்கலாம். இதோட காசு கொடுப்பா நீங்க வாங்கிக்கங்க தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்றாரு, ஊழல் எல்லாரும் சேர்ந்து ஈடுபடலாம், தப்பு கிடையாது. ஊழல் பண்ணிட்டு அதற்கு பிறகு நம்ம வந்து வேற ஒருத்தருக்கு மாத்தி குத்தலாம், அது எப்படி சரியா வரும்? அதுலயே நான் ஒரு அடிப்படை கோளாறு இல்ல இருக்கிறத இதுல பாக்குறேன். நீங்க சொன்னதுல ஒண்ணு, ம். குழந்தைகள் வந்து அவன் நம்புறாரு. அதாவது குழந்தைகள் பெற்றோர்களுக்கு ஒரு அழுத்தம் குடுக்குறாங்க. நம்ம மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு குழந்தைகளுக்கு. குழந்தைகள் அதனால வந்து பெற்றோர்கள வந்து புஷ் பண்றாங்க. அப்படின்னு விஜய் அவர்களே மேடையில சொல்றாரு இல்லையா? அது வந்து அவர் பாக்குறாருல, மிரட்டல் வீடியோ எல்லாம் பாக்குறாருல, நீ ஓட்டு போடாட்டி உன் குத்திருவேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசுறதையோ ஒரு பையன் பேசுறதையோ பாக்குறாருல, அதை அவர் ரசிக்கிறாரு. அது 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 ஒரு சைடு தப்பு. ஆனா நீங்க ஒருவேளை நீங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு பசங்க இருக்காங்களா, இருக்க தான் செய்றாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பசங்க இப்ப அப்பா அம்மாவ நீ கண்டிப்பா ஓட்டு போடணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா, நான் எப்படி இப்போ என்னுடைய வீட்ல ஒரு 18 வயசு குழந்தை இருக்கு, ஒரு 19 வயசு குழந்தை இருக்கு. நான் விஜய்க்கு தான் நீ ஓட்டு போடணும் மாமா அப்படின்னு என்னுடைய அக்கா பொண்ணு யாரோ சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு 4, 5 கேள்வி கேட்பேன். நான் எதற்காக விஜய்க்கு ஓட்டு போடணும்னு எனக்கு சொல்லு. உன்னுடைய வாழ்க்கை நீ நீ படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடண்ட், இல்ல நீ இப்ப வேலைக்கு போற ஸ்டூடண்ட், வேலைக்கு போற ஒரு பொண்ணு. உனக்காக விஜய் இதுவரைக்கும் என்ன பேசியிருக்கார்? இப்ப தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து லேப்டாப் ஸ்கீம் கடைசியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி லேப்டாப் குடுத்துட்டு இருக்காங்க. நீ வந்து கவர்ன்மென்ட் காலேஜ்ல படிச்சீன்னா உனக்கு ரூ. 1000 பணம் குடுக்குறாங்க. நீ பையனா இருந்தா ஆ அதுக்கும் ரூ. 1000 பணம் குடுக்குறாங்க. நீ போக்குவரத்து பஸ்ல போயிட்டு வரதுக்கு விடியல் பயணம் திட்டம்னு இருக்கு. நீங்க இதே மாரி சிமிலரா அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் நான் வந்தா பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ் குடுக்குறேன். நான் வந்து உரிமை தொகை நான் குடுக்குறேன். மேபி இந்த ஸ்கீமே அவரால கன்டின்யூ பண்ணி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூ. 1000 குடுக்குற ஸ்கீம் கன்டின்யூ பண்ணி ஆகணும். கூடுதலா தாலிக்கு தங்கம் ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல விஜயோடைய ரோல் என்ன? டிபேட் அண்ட் டிஸ்கஷனே இல்லாம எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அது எப்படி நடக்கும்னு நான் கேட்கிறேன். அதான் சொல்றேன். நான் வந்து என்னோட வீட்ல ஒரு குழந்தை இந்த மாரி சொல்லுதுன்னா, நான் அந்த கேள்வி எல்லா அப்பா அம்மாவும் கேட்பாங்க. நீ என்ன கன்வின்ஸ் பண்றது ஓகே. நான் உனக்கு கன்வின்ஸ் ஆகுறேனா இல்லையாங்கிற அப்புறம் பார்க்கலாம். நான் உன்ட்ட திரும்பி கேள்வி கேட்கிறேன். நான் என்னுடைய மைண்ட்ல திமுக இருக்கு. இல்ல என்னோட மைண்ட்ல அதிமுக இருக்கு. இந்த காரணங்கள் இருக்கு. அதே மாரி விஜய் வந்து நல்லா நடிக்கிறாரு. விஜய் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுங்கிறத தாண்டி நீ எனக்கு சரியான காரணம் சொல்லு. விஜய் உனக்கா என்ன பேசுறாரு? கல்வி கடன் ரத்து. நான் வந்தா கண்டிப்பா பண்ணிடுவேன். இப்படியே சொல்லிட்டேன். திமுக அவங்கள ஏமாத்திட்டாங்க. நான் பண்ண போறேன். நான் இல்ல சிறப்பான ஊழலற்ற ஆட்சி குடுத்துருவேன். சிறப்பான ஊழலற்ற ஆட்சிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சரியா வரி கட்டுவேன் தான். அத திரும்ப அப்பா, அம்மா கேட்பாங்களே, "எப்பா வரியே கட்டலையாம்ப்பா அவன்." அவங்க ரொம்ப டீட்டெயிலா உள்ள போ வேண்டிய அவசியம் இல்ல. வரியே கட்டலையாம்ப்பா. அவர் எப்படிப்பா நேர்மையான ஆட்சி குடுப்பாரு? அவரோட கட்சியிலேயே அவ்வளவு ஊழல் இருக்காம்ப்பா. அப்ப எப்படிப்பா அவர் நேர்மையான ஆட்சி குடுப்பார்? அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா? இந்த கேள்விகளை இவங்க மறுபடியும் கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுல இந்த பசங்களுக்கு கன்வின்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, நான் எப்படி பார்க்கிறேன்னா, இது ரொம்ப டேஞ்சரான கூட்டமா அது மாறிட்டு இருக்கு. பார்க்குற பசங்க உண்மையிலேயே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம். தமிழ்நாடு வந்து சிறந்த இளைஞர்கள புரொடியூஸ் பண்ணிருக்கு. நம்ம கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம். ஆனா நமக்கே தெரியாம பயங்கரமான ஒரு ஆச்சரியக்குறி கூட்டத்தை இப்படி வளர்த்து வச்சிருக்கோங்கிறது ரொம்பவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதுக்குடா விஜய்க்கு ஓட்டு போடணும்? ஓட்டு போட்டா எல்லாம் நல்லது வந்துருங்கண்ணா. அதான் என்ன நல்லது வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுல நல்லது வந்துரும்ண்ணா. விஜய் எங்களுக்காக நிப்பாருண்ணா. விஜய் அவருக்காகவே நிக்க மாட்டேங்கிறார். அவரால எந்த எல்லைக்கும் போவேன்னு சொல்லி சொல்றாரு. என் ஒய்ஃப விட எனக்கு விஜய் தான். ஆ. என் வீட்டுக்காரரோட செத்தாலும் என்ன சுட்டு வீட்டுக்காரரோட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு மனசாட்சி கிடையாது. விஜய் தான் எனக்கு பிடிக்கும். எல்லாமே வந்து ரசிகர் அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும்தான். அதை தாண்டி விஜய்ங்கிற அரசியல் தலைவரா எனக்கு பிடிச்சிருக்கு. விஜய் அரசியலா இது பேசிட்டாரு, அது பண்ணிட்டாரு. நீங்க பொதுவா என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு கோவம் இருக்கும் எல்லாருக்கும். இந்த ஆட்சி சரியில்ல, அந்த ஆட்சி சரியில்ல அப்படிங்கிறதுக்கு. ஆனா ரொம்ப டீட்டெயிலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சரி விஜய் இதற்கு சரியான மாற்றா இருப்பாரா? இல்ல யாரோ இருக்கட்டும் சீமான் மாற்றா இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, எது சரி, எது தவறுன்னு தெரியும். நீங்க அரசியல்ல எல்லோருமே வந்து நேர்மைகள் அதெல்லாம் இருக்க வாய்ப்புகள்லாம் கிடையாது. நிச்சயம் குறைபாடுகள் இருக்கும், போதாமைகள் இருக்கும், எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். ஆனா நம்ம தேடுற மாற்று இப்போ நான் வந்து தாவேகாக்கு போனேன்னா, எனக்கு திமுக, அதிமுக நிறைய போதாமைகளும், பிரச்சனைகளும் இருந்த காரணத்தினால தான் நான் ஒரு வேற பிளாட்ஃபார்ம தேடுறேன். எனக்கு அப்பயும் தெரியும். எந்த நடிகரும் பெருசா மாறிட மாட்டார். பட் அந்த பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்கும்னு நினைச்சா நம்ம போறோம். பட் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கிற பிளாட்ஃபார்மோட ரொம்ப கேவலமான, மோசமான பிளாட்ஃபார்மா இருக்குன்னு தெரிஞ்சு தான் என்னை போன்றவர்கள் வெளிய வர்றாங்க. நிறைய பத்திரிக்கையாளர்கள் எல்லாரும் பார்த்து ஐயய்யோ! வேணவே வேணாம்ப்பான்னு ஓடி வெளிய வர்றாங்க. நீங்க ஒண்ணும் இல்லங்க. நீங்க இப்போ இந்த செய்தி தொடர்பாளர்கள் இப்ப இதே சூரஜ் விஷயத்துல செய்தி தொடர்பாளர் 2 பேரோட பேட்டிய பார்த்தேன். அவருக்கு ஒரு இதே மாரி நியாயமா நியூஸ் எடுத்தீங்கன்னா எந்த பத்திரிகையாளத்துல ரொம்ப நியாயமான கேள்வி கேட்கிறாரு. இந்த மாரி இறந்து போயிட்டாருங்க. அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? துணை முதலமைச்சருக்காக ஒருத்தர் பேனர் கட்ட போனார். இறந்து போனார். அத பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்களா? சரிங்க நாங்க கேள்வி கேட்கிறோம். நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? உன்ட்ட வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுடாங்கிறாரு. தேசிய செய்தி தொடர்பாளர் இருக்கிற ஃபெலிக்ஸ் இப்படி கேட்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் இன்னும் நிறைய பேர் உங்கள மதிச்சிட்டு இருக்காங்க. இந்த தவறுகள இதே மாரி நீங்க திமிர்த்தனமா மற்ற கட்சிக்காரங்க நடக்கிறாங்க நீங்க சுட்டிக்காட்டி பேசி நீங்க இந்த திமிரு உங்களுக்கு எங்க இருந்து வருது? இந்த திமிரு உனக்கு எங்க இருந்து வருது?
அடுத்த இன்னொருத்தர் பக்கத்துல நிக்கிறார், அவர் செய்தி தொடர்பாளர் போல இருக்கு, அவர் பேசுறாரு, ஏன்ட்ட கேள்வி கேளு. ஃபெலிக்ஸ் எப்படி குறைஞ்சிரு, நான் தான் தேசிய செய்தி தொடர்பாளர், ஏன்னா மாநிலத்துல இருந்து இவன் பேச வர்றான், சரி ஓகே பேசட்டும் பேசு. திமுக சதிங்க. எதுப்பா? சூரஜை உள்ள விட்டு திமுக சதிங்க. திமுக வேற பாயிண்ட் இல்லாம சூரஜை உள்ள விட்டு, டேய் யாரா நீ எல்லாம், எங்க இருந்து அந்த கோமாளி எல்லாம் கூட்டிட்டு வரீங்கன்னு நமக்கு இருக்கு. இந்த கோமாளி கூட்டம் நீங்க பாருங்களேன், நமக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அறிவாளிகள் நினைக்கிறவர்கள் அங்கே போய் மாட்டிட்டு அவளை சிக்கி சீரழிலாம். அவங்களுக்கு தெரியும் வேற வழியே கிடையாது, எப்படி முட்டு கொடுப்பாங்க? வேற கேள்வி இருந்தா கேள்வி, இந்த கேள்வி நான் பதில் சொல்ல மாட்டேன். இது திமுக சதி, திமுக தான் வேணும்னே அவரை விட்டாங்க, இன்னும் சொன்னா திமுக தான் விஷ ஊசி போட்டு அந்த பையனுக்கு விஷ ஊசி போட்டு கொண்டுட்டாங்க, இப்படி கூட சொல்லுவானுங்க இவனுங்க. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கும்பலை தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஆபத்தா, நான் சொல்றேன் இல்லையா, என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பாஜக தான் வந்து மோசமான கட்சி. ஆனா பாஜகவோட மோசமான கட்சினா தாவேக தான் சொல்லி, அந்த கும்பலுக்கு நம்ம ஓட்டு போட போறோம். நம்ம போன விவாதத்தில் கூட நான் பேசினேன், பெண்கள் எவ்வளவு வராங்களோ ஆண்கள் அது மாதிரி நிறைய பேர் அப்படின்ட்டு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே வீட்டுக்கு கீழே வருது, சார் என்ன டிஎம்கேவா டிவிகேவா சார்னாரு. என்னங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். டிவிகே வரும் பார்க்குறேன் சார், டிவிக்கு வந்தால் நாடு நாசமாக போயிடும் சார். ஒரு ஆணுடைய வாய்ஸ் இது, நான் பெண்ணோட வாய்ஸ், ஆணோட வாய்ஸ். டிவிக்கு வந்தால் நாடு நாசமாக போயிடும் சார். உண்மையில் சொல்கிறேன், டிவிக்கு வந்தால் நாடு நாசமாக போயிடும். அது வந்து காக்க வேண்டிய கடமை நமக்கு. யாருக்கு நான் அதுக்காக இந்த கட்சிக்கு ஓட்டு போட, அந்த கட்சி நீ சுயேட்சை கூட ஓட்டு போடு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் டிவிக்கு மாதிரியான ஒரு கும்பலுக்கு நீ ஓட்டு போட்டீங்கன்னா நம்ம தலைமுறைக்கே செய்கின்ற ஒரு அநியாயமாக நான் அதை பார்க்கிறேன். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உணர்த்துக்கு மிக்க நன்றி.